हेलो बच्चों, नमस्कार। सबको राम राम। इன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிரவீன் உத்ராதிலிருந்து प्राचीन पद्य चयनिका அதாவது ஏன்ஷியன் पोएट्रीல के आधारित அதனோட आधार पर அதில் பேஸ் பண்ணி सूरदासोட कवि की काव्यगत विशेषताओं को परिचय दीजिए. அது வந்து ஒரு பிக் கொஷின் அது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சூர்தாஸோட அந்த சிறப்புகள், ஸ்பெஷலைசேஷன், அந்த அவரோட கவிதையோட ஸ்பெஷலைசேஷன் பார்க்க போகிறோம். கவி பரிச்சயம். ஃபஸ்ட்டு கவியோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, சூர்தாஸ் கிருஷ்ண பக்தி காவியக்கு பிரதிநிதி கவி ஹே. சூர்தாஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போயிட்டு, அதாவது கிருஷ்ண பக்தி काव्यधारा इनके पदों से प्राप्त अंत साक्ष्य के आधार पर इतिहासकार इनका जन्म 1540 அதாவது 1540 के आसपास मानते हैं. இவர் வந்து ஒரு 15th 16th செஞ்சுரியில் வந்து இவர் வாழ்ந்ததாக வந்து கருதுகிறாங்க. இவரோட பாடல்கள் மூலயமா தெரியுது. அதாவது सूर की साहित्य लहरी के अंत में दिए गए एक पद के आधार पर, அதாவது ஒரு சாகித்ய லஹரின்றது இவர் எழுதுனது சூர்தாஸோட அந்த கடைசியில் ஒரு கவிதையை பார்க்கும்பொழுது, ஆதார் பர்னா அதனோட பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சந்து பரதாய்க்கு வம்ஷ்கா மானா ஜாத்தா ஹை. இவர் வந்து அந்த சந்து பரதாயின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரேட் போயிட்டு இருக்காரு, அவரோட வம்சாவளி அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்கா ஜனம்ஸ்தான் வந்து தில்லிக்கே பாஸ் சீஹி நாமக் கிராம் மானா ஜாத்தா ஹை. அதாவது இவரோட ஜனம்ஸ்தான், அதாவது இவரோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தில்லிக்கு பக்கத்தில் ஒரு சீஹி அப்படின்ற ஒரு கிராமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கஹா ஜாத்தா ஹை கி वो ஜனம் से ही अंधे थे. அவர் வந்து பிறவி குருடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்மே அலௌகிக் பிரதிபாதி, இவர்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மிராக்குலஸ் டேலண்ட் இருந்தது. என்னென்னா, एक मधुर गायक के रूप में इनकी प्रसिद्धि को सुनकर वल्लभाचार्य इनसे मिलने आए और इनका एक पद सुनकर इतने प्रसन्न हुए कि इन्हें अपना शिष्य बना लिया. அதாவது வல்லபாச்சாரியா அவர் பெரிய ஒரு கிரேட் போயிட்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது இன்கா மதுர் காயக்கு ரூப்மே இன்கி பிரசித்தி, அதாவது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பாடகர் இருக்கார், கிருஷ்ண பஜன் நல்லா பாடுறாரு, சூர்தாஸ்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை வந்து இப்போ பார்க்குறாரு, வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்பொழுது இன்கா பது சொன்னா, ஒரு பாடல் இவர் வாயால் கேட்கும்பொழுது இத்தனா பிரசன்ன, ரொம்ப சந்தோஷமாயிட்டார். இனே அப்பனா சிஷ்ய பனாலியா, இவர் வந்து சூர்தாஸை தன்னோட சிஷ்யனாக ஏற்றுக்கிறார். சூர்கி பக்தி பாவனா அவர் அனூட்டி அதாவது கவித்துவ சக்தி தேக்கர் வல்லபாச்சாரியனே அவரோட ரொம்ப அந்த மிக அற்புதமான ஒரு கவிதை திறனை பார்த்துட்டு வல்லபாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, கோவர்தன் பர்வத் பர் ஸ்ரீநாத் ஜி கி மந்திர் மே एक कीर्तन सेवा का कार्य सौंप दिया. இவர் என்ன பண்ணார், கோவர்தன கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. அதில் வந்து ஸ்ரீநாத்ஜிக்கா एक மந்திர கிருஷ்ண பகவானோட ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து இவரை வந்து சுபேஷாம், அதாவது எப்பயுமே வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து ஒரு கிருஷ்ண பஜன் பாடுற ஒரு கீர்த்தன் சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவையில் வந்து சேவையை இவர் கொடுத்துட்டார், நீ செய்ப்பா இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. और ये सूरदास है अष्टचाप के प्रमुख कवि है. अष्टचाप कविன்னு சொல்லுவாங்க. அது अष्टचाप का एक दल है. அதை யார் சொன்னது அப்படின்னா, கோசாயி விட்டல்நாத் அப்படி தான் அவர் தான் சொன்னார். அஷ்டசாப் கவிக்கா एक दल, அதாவது 8 கவிஞர்கள். அதில் வந்து பிரமுக் ரொம்ப ஃபேமஸ் யாருன்னா सूरदास. ஓகே, அடுத்தது இப்போ வந்து सूरदास பற்றி நம்ம இன்னும், सूरदास के पदों का विशाल संग्रह வந்து सूरसागर नाम में से प्रकाशित है. அதாவது சூர்தாஸோட அந்த பத்துலாம் இருக்குல்ல, பதோங்கா एक சங்கிரஹ், அதாவது விஷால் சங்கிரஹ், ரொம்ப மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் அந்த போயம் இருக்குல்ல, இது சூர்தாஸ் எழுது. அது வந்து சூர்சாகர் அப்படின்ற பேரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பிரகாஷித்த. சூர்சாகர் பார்த்தீங்கன்னா அது எதுன்னா ஸ்ரீமத் பாகவத், அதாவது ஸ்ரீமத் பாகவத்னா ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் பர் ஆதாரித்த, அதோட பாகவதத்தோட ஆதாரித்னா அதை வந்து ஃபண்டமெண்டலாக பேஸை வச்சு எழுதப்பட்டது தான் இந்த சூர்சாகர். इसमें भागवत के सभी स्कंदों का वर्णन है. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகவதத்தோட எத்தனை பாட்டு இருக்குதோ அத்தனை ஸ்கந்தங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அத்தனை ஸ்கந்தத்தோட வர்ணனை இதில் இருக்குது. पर दशम स्कंद में वर्णन வந்து கிருஷ்ண की बाल लीलाओं
அதாவது இதோட 10வது ஸ்கந்தம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட பால் லீலா. குழந்தை பருவத்தில் அவர் கிருஷ்ணரோட லீலைகள் தான் வந்து இருக்கும். அது வந்து சூர்னே பிரமுக் விவேச்சக் பனாயா, அதை வந்து ஒரு அற்புதமாக வந்து டெலிபரேஷன் சொல்லுவாங்க. விவேச்சன் அதாவது விசார் விமர்ஷ். அவரோட குழந்தை பருவத்தை வந்து அற்புதமாக வந்து ஜான்ச் பண்ணி, அதாவது அனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அனுசந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ரிசர்ச் பண்ணி நல்ல ஒரு இது மாதிரி டெலிபரேட்டாக எழுதியிருக்காரு. அப்போது கிருஷ்ண கி பால் சுலப் சேஷ்டாவும், அதாவது கிருஷ்ணரோட சின்ன வயசு, அந்த குழந்தை பருவத்தில் அந்த சின்ன வயசு சேட்டைகள்லாம், அந்த அட்டம்ப்ட்டு, அவரோட எஃபர்ட்ஸ் என்னென்ன பண்ணார், அதெல்லாம் அவரோட லீலைகள்லாம் வந்து அத்தியந்த சஜீவ், அதாவது ஒரு அற்புதமாக ஒரு லைவாக பார்க்குற மாதிரியே வந்து என்ன பண்ணுறாரு, மார்மிக் சித்திர சூர்தாஸ்னே கியா. அதை வந்து மார்மிக் சித்திரன்னா ஒரு ஹார்ட் டச்சிங்காக எழுதியிருக்காரு ஃபுல்லாக. அப்போ சூர்தாஸ்னே வாத்சல்ய ஒரு ஸ்ருங்கார் ரஸ்கா சித்திரன் வந்து பிரமுக் ரூப் சே கியா. அதை வாத்சல்ய ரசம் ஸ்ருங்கார் ரசம் சொல்லுவாங்க. அந்த ரசத்தை வந்து அதிகமாக வந்து ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணியிருக்காரு, அதிகமாக டேலண்டடாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ருங்காருக்கு வந்து தோனோம் பக்ஷ், அதாவது அதில் வந்து 2 பிரிவு இருக்குது ஸ்ருங்காரத்தில். அதாவது சஜாவட், அலங்காரம் பண்ணுறது இல்லை, அதுதான் ஸ்ருங்காரம் சொல்லுவாங்க, ஸ்ருங்காரம் அப்படின்னு சொல்லியா. அப்போது வாத்சல்யம்னா குழந்தை பருவத்தை பற்றி. ஸ்ருங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து சயோகு, இன்னொன்று வியோகு. சயோகு அப்படின்னா ஒன்றா சேர்ந்துருக்கிறது அட்டாச்மெண்ட்டோட. வியோகுன்னா தலைவன் தலைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அது வியோகு. அதாவது டிட்டாச்மெண்ட் அல்லது அப்சன்ஸு அல்லது செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கா அனூட்டா சித்திரன், அதாவது அனூட்டா சித்திரன் வந்து சூரிய காவிக்கு விசேஷத் காவியக்கு விசேஷத் வந்து பார்த்திங்கன்னா சூர் காவியம்னாவே அதில் வந்து ஸ்ருங்காரம் ரசம் வந்து அற்புதமாக எழுதியிருப்பார் சயோக வியோகம். அதுக்கடுத்தது सूरदास வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணார் அப்படின்னா பிரிஜ் பாஷாமே காவியக்கு ரச்சனாக்கி. இப்போ நீங்கள் வந்து கபீர்தாஸ் பார்த்தீங்கன்னா, கபீர்தாஸ் வந்து இவர் வந்து சகுன் பக்தி காவியம், அவர் வந்து நிர்குண் பக்தி காவியம். அதாவது சகுன் பக்தின்னா கிருஷ்ணருக்கு வடிவம், அந்த கடவுளுக்கு வடிவம் இருக்குதுன்னு சொன்னவங்க சகுன் பக்தி மார்க்கு. நிர்குண் பக்தின்றது கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது அப்படின்னு சொன்னது அது கபீர்தாஸ் வந்து. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஞ்சஜன்ய அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், அதாவது அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிச்சடி அல்லது சதுக்கடி பாஷாவில் தான் அவர் ஃபுல்லாக எழுதியிருப்பார். அதே மாதிரி இவர் என்ன எழுதியிருக்காருன்னா பிரிஜ் பாஷாவில் வந்து நம்ம சூர்தாஸ் வந்து எல்லா காவியக்கா ரச்சனாக்கி, அதாவது கவிதை அந்த காவியங்களை எழுதினார். அதுக்கப்புறம் பிரிஜ் பாஷாக்கோ परिष्कृत कर उन्होंने ब्रिज भाषा को साहित्यिक रूप देने का सर्वोत्कृष्ट பிரயாஸ் கியா ஹே. அதாவது ஒரு அந்த பிரிட்ஜ் பாஷையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப ஒரு சுத்தமாக அந்த பிரிட்ஜ் பாஷையை வந்து சாகித்யிக் ரூபு தேனேக்கா, அதாவது ஒரு லிட்ரேச்சர் ரூபம் கொடுக்குறாரு அந்த லாங்குவேஜுக்கு. அதை வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்டம்ப்ட், அது பிரயாசம்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸலன்ஸ் அட்டம்ப்ட் வந்து உன்னோனே கியா அவர் செஞ்சுருக்காரு. அப்போ उन्होंने पद्य शैली में काव्य रचना की है. पद्य शैली தான் காவிய ரச்சனா கி. அவரோட கவிதை காவியம்னா அவர் படித்தது வந்து கவிதை மொழியில் நடையில் தான் எழுதியிருக்காரு. பது சைலி அப்படின்வாங்க. அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தா எல்லாம் பாடல்களாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது கீதி தத்துவ உன்கே பதோம் கே பிராண தத்துவ है. கீதி தத்துவம்னா என்னது முதல்ல, அதாவது பாவ் தத்துவ வந்து கீதிக்கு ஆத்மா, பாவன்னு அந்த பாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எமோஷன், அதுதான் வந்து ஒரு கவிதைக்கு வந்து ஆத்மா மாதிரி. அப்போது கீதி தத்துவம் அந்த எமோஷன்ஸ் தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பதோங்கே பிராண தத்துவ, அந்த எமோஷன்ஸ் தான் இவரோட பாடல்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கும். அதுக்கடுத்தது பக்தி கால் கே சகுன் பக்தி தாரா கே கிருஷ்ண பக்தி காவியமே சூர்தாஸ் பிரதிநிதி கவியை. இவர் எதெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஞான மார்க்க சாக்கிய, அதாவது பக்தி கால் பார்த்தீங்கன்னா, அதாவது பக்தி காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது சகுன் பக்தி நிர்குண் பக்தி, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அப்போது சகுன் பக்தின்னா கடவுளுக்கு வந்து உருவ வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உருவம் கொடுத்தது. அதுலேயே 2 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து என்னது, அதாவது ராம் பக்தி, இன்னொன்று கிருஷ்ண பக்தி. ராம் பக்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசிதாஸ், கிருஷ்ண பக்தியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூர்தாஸ். அப்போ சூர்தாஸ் வந்து கிருஷ்ண பக்தி கவியுமே வந்து பிரதிநிதி கவி, அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் போய்ட் வந்து இவர். அப்போது வே पुष्टि मार्ग के संस्थापक आचार्य वल्लभाचार्य की शिष्य இவர் யார் அப்படின்னா, அதாவது வைஷ்ணவ பக்தி மார்க்கம் இருக்கு இல்லையா, அதனோட ஸ்தாபகர் ஃபவுண்டர், அதாவது வல்லபாச்சாரியா அப்படி அவரோட வந்து சிஷ்யர் தான் இவர்.
சூர்தாஸ் வந்து துவாரா ஆர்ச்சித் ரச்சனாவுமே இவர் எழுதின பாடல்களில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூர் சாகர், சூர் சாரஸ்வதி தத்தா சாகித்ய லஹரி. இந்த 3 வந்து பிரமுக் ஏவம் ஸ்ரேஷ்ட மானி கயி है. இதுதான் ரொம்ப ஃபேமஸ் வந்து இது 3 தான். अब सूरदास की काव्यगत विशेषताओं को निम्नलिखित बिंदुओं द्वारा स्पष्ट किया जा सकता है. இது இன்னும் நல்லா கிளியராக பண்ணணும்னா நிம்னலிखित பிந்துவோன்னா அதாவது ஃபாலோவிங் சப்டைட்டில்ஸ் மூலயமா ஒரு 3 சப்டைட்டில் கொடுத்துருக்கு. அது மூலமா இன்னும் நல்லா கிளியராக அவரோட கவிதாவோட காவியகத்து ஸ்பெஷலைசேஷன் வந்து பண்ணலாம். என்னென்னா அதாவது கிருஷ்ணக்கே லோக் ரஞ்சக் ரூப் கா வர்ணன். கிருஷ்ணனுக்கு 2 ரூபம் இருக்குது. ஒன்று வந்து லோக் ரஞ்சக்னு சொல்லுவாங்க, ஒன்று லோக் ரக்ஷக் அப்படின்வாங்க. லோக் ரஞ்சக்னா இவர் வந்து அந்த மனோரஞ்சன் பண்ணார்ல, ரெக்ரியேஷன் பண்ணார் பார், மகிழ்ச்சி பண்ணார் தன்னோட குழந்தை பால்ய பருவத்தில். எங்கே அதாவது மதுராலையும் பிருந்தாவன்லையும். ஸோ அது பற்றி வருது லோக் ரக்ஷக்னு ரஞ்சக் அப்படின்வாங்க. அது லோக் ரக்ஷக்னா மகாபாரதத்தில் வந்து எல்லாம் மக்களை எல்லாம் காக்கிறார் இல்லையா, அது लोग रक्षक அப்படின்வாங்க. இப்போ सूरदास ने अपने पदों में कृष्ण के लोक रंजक रूप का वर्णन किया. இவரோட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மனோரஞ்சனா அவரை வந்து ஒரு மனோரம் வர்ணன் பண்ணியிருப்பார். इसमें வந்து महाभारत के लोक रक्षक कृष्ण के स्थान पर இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா லோக் ரக்ஷக்காக அவரை காமிச்சிருப்பாங்க. அதில் இவர் வந்து என்ன எடுத்துட்டாருன்னா மதுரா और वृंदावन के बाल कृष्ण का लीलाओं को அதாவது மனோரம் வர்ணன் किया. பாலகிருஷ்ணன் இருக்கு இல்லையா, கிருஷ்ணனோட பால்ய பருவத்தோட அந்த லீலைகள் வந்து அந்த மதுரா और பிருந்தாவனில் நடந்ததை பற்றி இவர் எழுதியிருக்காரு. அப்போ உதாரணம் के रूप में इन पक्तियों के को लिया जा सकते हैं. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சொல்லியிருக்கு ஒரு சின்ன ஒரு பத்தியம் சொல்லியிருக்கு. இந்த பக்தியை நம்ம வந்து இந்த கவிதையை பற்றியை பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னா அதில் என்ன இருக்குன்னா मैया मोही दाऊ बहुत किजायो मोसो कहत मोल कौ लिम्हो तू ஜசுமதி கபு ஜாயோ. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அதாவது இவரோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அண்ணன் வந்து யார், பல்ராம், கிருஷ்ணனோட அண்ணன் பல்ராம் வந்து கிருஷ்ணரை வந்து சிடாத்த, அதாவது அவரை வந்து வேணும்னு என்ன பண்ணுறாரு, மஜா கூடானா, அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு, கேலி பண்ணுறாரு. அவர் தானே மாறினா என்ன பண்ண தங்கர்னா அவர் வந்து என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டுறாரு சும்மா விளையாட்டுக்காக. சத்தானா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேணும்னு வெறுப்பேற்றுறாரு. क्रोध दिलाना கோபத்தை மூட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா அதாவது முஜே படே பாய் அதாவது பகுத் தங் கர்த்தா ஹை. அண்ணன் வந்து என்னை ரொம்ப தங்கு பண்ணுறான், ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்னா मुझसे कहता है कि मुझे खरीदा गया है. நீங்கள் அதாவது मुझसे कहता है என்கிட்ட என்ன சொல்கிறேன்னா என்னை வந்து நீங்கள் வாங்கினியா, விலை கொடுத்து வாங்கினியா, அவர் துஜே யசோதா மானே பைதா நகிக்கியா. அதாவது உன்னை வந்து அம்மா வந்து உன்னை பித்தெடுக்கலப்பா, யசோதா வந்து உன்னை பித்தெடுக்கலை, நீ வந்து உன்னை வாங்கியிருக்காங்க, இப்படிலாம் சொல்லி என்னை வெறுப்பேற்றுறாம்மா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. அது பால்ய லீலாக்கா ஒரு என்ன சொல்கிறது ரஞ்சன் இல்லையா, லோக் ரஞ்சன் ரூப் அது அதுக்கடுத்து வினயக்கே பத்து அவரோட ஹம்பிள்னஸ். அப்படி பார்த்தோன்னா சூர்தாஸ்கே வினயக்கே அநேக் பத்து காயே அதாவது ஹம்பிள்னஸ்க்கு நிறைய பாடல்கள் கவிதைகள் எழுதியிருக்காரு. அதில் பார்த்தோன்னா உன்கே அனுசார் ஈஸ்வர் கி கிருபா சே சாரி விபதாயே தூர் ஹோ ஜாத்தி है. அதாவது ஈஸ்வரோட கிருபா இருக்குல்ல, ஈஸ்வரோட அந்த குரு கிருபா, அந்த கிருபையால் சாரி விபதாயே எல்லா ப்ராப்ளமும் என்ன ஆகுதுன்னா தூர் ஹோ ஜாத்தே, எல்லாம் தூரம் போயிடும். वे ईश्वर से विनती करते हैं, கடவுள்கிட்ட அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, ஹே பிரபு கடவுளே மேரி त्रुटियों அதாவது மேரி கல்த்தியும் அதாவது மேரி அந்த எரர்க்கோ க்ஷமா கர் தீஜியே, எல்லாத்தையும் மன்னிச்சிரு. அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் வரி சும்மா ஒரு 2-3 வேர்டு மட்டும் போட்டுருங்க. அதாவது பிரபு மேரே அவகுண் சித் ந தரோ, ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு உதாரண் அப்படின்னு போட்டு இதை எழுதிருங்க. பிரபு மேரே அவகுண் சித் ந தரோ, அதாவது மேரே சுவாமி மேரே அந்த துர்குண் பர் தியான் மத் தீஜியே, அதாவது என்னோடய கெட்ட குணங்கள் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தாதீங்க. பூர்ணதா கேவல் ஈஸ்வர்க்கு பிராப்த, பூர்ணதா அதை ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது வெறும் கடவுளுக்கு தான் பிராப்தம், அது மனுஷனுக்கு கிடையாது. அபூர்ணதாக்கு காரன் மனுஷே அந்த அந்த திருட்டி அது வந்து அதாவது கல்த்தி வந்து ஸ்வபாவிக,
அவர் வந்து கல் கல் மண் அதாவது எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தப்பு பண்ணுறவன் தான் மனுஷன், அவன் தப்பே பண்ணலாம் அவன் கடவுள்னு தான் அர்த்தம். அதனால் அவர் சொல்கிறது பிரபு மேரே அவகுண சித்தனை தரும், அதாவது என்னோட அந்த மேரே துர்குண் பர் தியான் மத் தீஜியே, என்னை கெட்ட குணத்தை நீ கண்டுக்காதீங்க, அதை வந்து அதில் கவனம் செலுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதான் வினய்க்கே பார்த்து. அதுக்கடுத்து 3வது சப்டைட்டில் என்னென்னா ஸ்ருங்கார் கா வர்ணன். ஸ்ருங்கார் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ருங்கார் ரசம் சஜாவட், அழகை வந்து ரொம்ப எழுது, தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கிறது, தாய் குழந்தை பிரிஞ்சிருக்கிறது, நண்பர்கள் பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி இதை ஒன்றா ஸ்ருங்கார் ரசத்தில் சயோக வியோக பற்றி எழுதுவாங்க. அப்போ श्रृंगार के दोनों पक्ष में सहयोग तथा वियोग का बड़ी ही सुंदर चित्रण வந்து சூர்தாஸ் ஜினே கியா. ஸ்ருங்காரில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரிவுக்கு ரெண்டுத்தையுமே அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். சூர்தாஸ்கா பால் ஹிருதய, அதாவது அவரோட பால் ஹிருதயன குழந்தை மனசு வந்து வியோகுமே, அதாவது செப்பரேஷன் ஆச்சுன்னா அதில் வந்து அதீர் ஹோ ஜாத்தா. அவரோட மனசு பார்த்தீங்கன்னா அந்த ஹிருதய, அதாவது அவரோட இதயம் எப்படின்னா வியோகில் செப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இம்பேஷன்ஸ் அதாவது பேதாவாயிடுது அந்த மனசு. அதே சமயத்தில் அவர் சயோகு மிலன், அதாவது ஒன்று சேரும்பொழுது அட்டாச்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அப்போது சயோகில் மிலனில் சேரும்பொழுது சப் குச் பூல்கர், எல்லாத்தையும் மறந்து நாச்சினே ஜூம்னே லக்தா, அதாவது குழந்தை வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அது வந்து சிரிக்கவும் ஆடவும் ஆரம்பிச்சிடும். வியோக் ஸ்ருங்கார் கா உதாகர். அப்போது அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா, தும்பின்னு பரம துக்காரி, இந்த ஒரு 3 வேர்டு மட்டும் எழுதிட்டு ஒரு டாட்னு வச்சுருங்க. அதாவது அந்த பாடலோட எக்ஸாம்பிள் பாடல் என்னென்னா, தும்பின்னு பரம துக்காரி, அதாவது நீ இல்லாமல் நான் ரொம்ப ஒரு துக்கி, சந்தோஷமாக இல்லை நீ இல்லாமல் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வரி. ஓகே, இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து துளசிதாஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.